2013 ரிலீஸான கேங்ஸ்டர் ஸ்குவாட் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது மூன்றையும் வேதவாக்கா வச்சுக்கிட்டு அடிபட்டாவது குற்றவாளிகளை பிடிக்கிறாரு போலீஸ் அதிகாரியான நம்ம ஹீரோ. ஒரு பக்கம் கர்ப்பமான பொண்டாட்டிய கவனிக்க கூட நேரம் இல்லாம கடமை கடமைன்னு ஓடிக்கிட்டே இருக்காரு. நீதினா என்ன தெரியாம நிதிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு போலீஸ் அதிகாரி. இவங்க ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சாலும் இவங்களோட பாதை தனித்தனி வழி. இன்னொரு பக்கம் லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தையே தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வர மக்களை வேட்டையாடி கொண்டுகிட்டு இருக்கான் ஒரு ரவுடி. நீதிமன்றம் முதல் காவல் நிலையம் வரை இவன் நிதியை கொடுத்தே நீதியை விலைக்கு வாங்கிட்டான். இவனோட அராஜகத்தை பார்த்து பொங்கி எழுந்த நம்ம ஹீரோ இவனோட சாம்ராஜ்யத்தையே அழிக்க களத்துல இறங்குறாரு. தன்னை மாதிரி இருக்கிற நேர்மையான அதிகாரிகளை கண்டுபிடிச்சி அந்த ரவுடி பையனை அழிக்க ஒரு கேங்ஸ்டர் ஸ்குவாடுன்னு ஒரு டீமை அமைக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட டீமும் அந்த ரவுடி பையனை அழித்தார்களா இல்லையா, சட்டத்தை காப்பாத்தினார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். திரைக்கதையை தீட்டி தீட்டி லேக் அடிக்காம பண்ணிட்டாங்க. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎம்டிபி ரேட்டிங் 6.7, நம்ம ரேட்டிங் 6.5. கேங்ஸ்டர் ஸ்குவாட். ரவுடிக்கு கை கால் அமுக்க ஒரு ஐட்டம் லேடி, அந்த ஐட்டம் லேடிக்கு கை கால் அமுக்க ஒரு காவலாளி. ஆக மொத்தத்துல ரவுடி ஒரு ஏமாளி. 2009 ரிலீஸான சாண்ட் சர்பேண்ட்ஸ். போர் வீரர்களான ராணுவ வீரர்களான நம்ம ஹீரோக்கள் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி தாலிபான் தீவிரவாதிகளை கொலை பண்ண ஆப்கான் பாலைவனத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு பக்கம் தாலிபான் தீவிரவாதிகளுக்கும் நம்ம ராணுவ வீரர்களுக்கும் சண்டை நடக்குது. நடந்த சண்டையில தாலிபான் தீவிரவாதி கிட்ட நம்ம ராணுவ வீரர்கள் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அனகொண்டா சைஸ்ல ஒரு ராட்சச மண்புழு ஒன்று இருக்கு போல. அது தாலிபான் தீவிரவாதிகளை போட்டு தள்ளுது. நம்ம ஹீரோக்களும் தாலிபான் தீவிரவாதிகள் தப்பிச்சாலும் இந்த மண்புழு கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. இங்கிருந்து எஸ்கேப் ஆக இவங்க ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. ஹெலிகாப்டர் மூலமா தப்பிக்க ட்ரை பண்றாங்க, ஆனா அது ஹெலிகாப்டரையே சாப்பிடுது. கார் மூலமா தப்பிக்க ட்ரை பண்றாங்க, ஆனா அது சவுண்டை கேட்டு இவங்கள ஃபாலோ பண்ணுது. இவங்க எந்த சைடு போனாலும் அந்த மண்புழு இவங்கள லாக் பண்ணுது. இதுக்கப்புறம் நம்ம ராணுவ வீரர்கள் அந்த மண்புழுவை வேட்டையாடினார்களா இல்லையா, இங்கிருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான மொக்க படம். லேக் அடி அடி நடிக்கும். சிஜி ஒர்க்ல மண்புழுவை காமிக்கிறன்னு பேருல மரக்கட்டையை காமிச்சு நம்மள வெறுப்பா ஏத்திட்டாங்க. ஆனா அதை கூட இவங்க சரியா காமிக்கவே இல்லை. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி குப்பை. ஐஎம்டிபி ரேட்டிங் 3.9, நம்ம ரேட்டிங் 1.9. சாண்ட் சர்பேண்ட்ஸ். மண்புழுவிடம் மண்டியிடும் ராணுவ வீரர்கள். 2014 ரிலீஸான டால்பின் டெல் 2. கடல் உயிரினங்களை பாதுகாக்கும் பாதுகாவலாம் இருக்காரு நம்ம ஹீரோ. ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டே இந்த வேலையை பார்ட் டைமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கடல் அடிப்பட்ட ஒரு டால்பினை கண்டுபிடிக்கிறாங்க. அதை ரெஸ்கியூ பண்ணி இவங்களோட இடத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு மருந்து கொடுத்து அதை வளர்க்குறாங்க. கடல் உயிரினங்களை வச்சு மக்களுக்கு வேடிக்கை காமிக்கிறாங்க. அதன் மூலமா இவங்க பணமும் சம்பாதிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த டால்பின் கூட நெருங்கி பழகுறாரு, நண்பனா பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ வெளியூர்ல படிப்பதற்காக ஒரு ஆஃபர் ஒன்று வருது. ஆனா நம்ம ஹீரோவால இந்த டால்பினை விட்டு போகவே மனசு இல்லை. ஆனா இவனோட டம்மி மம்மி பையனை எப்படியாவது அடிச்சு துரத்தி ஆகணும்னு இவ ட்ரை பண்றா. இந்த டால்பின் கூட இருந்த இன்னொரு டால்பின் இறந்து போச்சு. அதனால இந்த டால்பின் தனிமையில இருக்கு. அதனால நான் மேஜிக்கே பண்ண மாட்டேன்னு இது அடம் பிடிக்குது. இதனால இதை வேடிக்கை பார்க்க வந்த மக்கள் கூட்டமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இவங்களும் பண வரவு கம்மியாகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ டால்பினுக்கு ஒரு ஜோடி சேர்க்கிறாரோ இல்லையோ, கூட சீக்கிரமே ஓனரோட பொண்ணை உஷார் பண்ணி இவரு ஜோடி ஆயிடுவார் போல. ஓனரு அந்த டால்பினை கடலை போய் கொண்டு விட்டுலான்னு இவரு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு தடையா நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினி அந்த டால்பினுக்கு ஒரு ஜோடியை சேர்த்தார்களா இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா மாறினார்களா இல்லையா, நம்ம ஹீரோ வெளியூருக்கு போய் படித்தாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான சுமாரான படம். லேக் ஆடி அடின்னு அடிக்கும். பொறுமையா கொண்டு போய் 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 பேசி பேசியே நம்மள வெறுப்பை ஏத்திட்டாங்க. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ஓகே. ஐஎம்டிபி ரேட்டிங் 6.4, நம்ம ரேட்டிங் 5.5. டால்பின் டெல் 2. டால்பினோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு ஒரு ஜோடி வேணும், ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ் எனக்கும் ஜோடி வேணும், ஹீரோ மம்மியோட மைண்ட் வாய்ஸ் இன்னைக்கு கொயாடி சண்டையில ஜெயிச்சிட்டேன். 2024 ரிலீஸான யுவர் ஃபால்ட். அண்ணன் தங்கையாக இருக்காங்க நம்ம ஹீரோ ஹீரோயினி. ஆனா இவங்க அண்ணன் தங்கையாக பழகாம லவ்வர்ஸா பழகி வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க அப்படி எப்படி இருக்காங்கன்னு இவங்களோட டேடி மம்மிக்கு தெரிய வருது. இவங்கள எப்படியாவது பிரிச்சே ஆகணும்னு இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா முடியல. இன்னொரு பக்கம் டேடி மம்மியும் நீங்க ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டரா பழகுங்கன்னு வார்னிங் கொடுத்தாலும் நாங்கள் லவர்ஸா மட்டும்தான் இருப்போம்னு இவங்க ரெண்டு பேரும் அடம் பிடிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ ஹீரோயினி டேடி மம்மியை பிரிக்க இவங்க ஒரு வேலையை பாக்குறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினோட டேடி மம்மி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ஹீரோ ஹீரோயினி பிரதர் அண்ட் சிஸ்டரா ஆயிடுவாங்க. அதனால இவங்களால கல்யாணமே பண்ணிக்க முடியாது. நம்ம ஹீரோ ஹீரோயினி கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்க டேடி மம்மி கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சம்மந்தி ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். பொறுமையா கொண்டு போய் அங்க எங்க லேக் அடிக்கும். சில இடங்களில் வர அந்த மாதிரி சீனு அதை சமாளிக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎம்டிபி ரேட்டிங் 6.3, நம்ம ரேட்டிங் 5.5. யுவர் ஃபால்ட்.
டாடி மம்மியோட மைண்ட் வாய்ஸ், இந்த பசங்களை பெத்தது எங்களோட ஃபால்ட். பசங்களோட மைண்ட் வாய்ஸ், உங்களுக்கு புள்ளைய வந்து பிறந்தது உங்களோட ஃபால்ட். ஆக மொத்தத்தில் இந்த ஃபேமிலி ஒரு டிஃபால்ட்.